نحمده ونصلي على رسوله الكريم أما بعد عن أبي هريرة رضي الله تعالى عنه قال قام فينا رسول الله صلى الله عليه وسلم ذات يوم فذكر الولود فعلمه وعلم أمره ثم قال لا ألفين أحدكم يحيي يوم القيامة إلى آخره أو قال النبي صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم. தன்மைக்குரிய சகோதரர்களே பெரியவர்கள இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் பொது சொத்துகளுக்காக வேண்டி வசூல் செய்கின்றார்கள். அது மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு வன்மையான தடையும் அதற்கு ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றியும் தான் பேச இருக்கின்றோம். பொது நிதி என்பதாக வசூல் செய்கின்றார்கள். இதில் ஊழல்கள் செய்வது, கையாளர்கள் செய்வது, இதன் மூலமாக அன்பளிப்புகள் பெறுவது, இது போன்ற விஷயங்களைத்தான் இங்கு பார்க்க இருக்கின்றோம். அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடம் எங்களிடையே உண்டு போல் செல்வங்கள் உள்ளிட்ட பொது சொத்துக்களின் மோசடி செய்வது குறித்து கூறினார்கள். அது கடும் குற்றம் என்பதையும் அதன் தண்டனை கொடியது என்பதையும் எடுத்துரைத்தார்கள். என்ன போன்ற தண்டனைகள் எல்லாம் வருகின்றது என்பதை பற்றி பின்னர் விவரிக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுமை நாளில் கத்திக்கொண்டிருக்கும் ஒட்டகத்தை தனது கழுத்தில் சுமந்து கொண்டு வந்து அல்லாஹ்வின் தூதரே என்னை காப்பாற்றுங்கள் என்று அதையும் தேடி அலரும் நிலையில் உங்களில் யாரையும் நான் காண வேண்டாம். ஏனெனில் அப்போது நான் உங்களுக்கு எந்த உதவியும் என்னால் செய்ய முடியாது. உனக்கு நான் சொல்ல வேண்டியதை உலகத்திலேயே சொல்லிவிட்டேன் என்று கூறியுள்ளேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே போல மற்றொரு நபர் வருவாரு, மறுமை நாளில் இதே போல மற்றொரு நபர் வருவார். அவருடைய கருத்தில் குதிரையை தொங்கவிட்டுக் கொண்டு வருவார். அது கத்திக்கொண்டு இருக்கக்கூடிய குதிரையை தொங்கவிட்டுக் கொண்டு வருவார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ரசூலல்லாஹ் என்னை காப்பாற்றுங்கள் என்பதாக அபயம் பெற வரக்கூடிய சமயங்களில் அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், என்னால முடியாதுப்பா, ஏன்னா நான் சொல்ல வேண்டியதை இந்த உலகத்திலேயே நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன், தெளிவாக சொல்லிட்டேன் என்று கூறிவிடுவது. மற்றொரு நபர் வருவார், மறுமை நாள் வருவாரு, கத்திக்கொண்டு இருக்கக்கூடிய ஆட்டை கழுத்தில் தொங்கவிட்டவராக வருவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவன் தரக்கூடியவராக வந்து கொண்டிருப்பார். இல்லை நீங்க வராதீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி சொல்றாங்க. இந்த வரக்கூடிய சூழ்நிலையினுடைய மக்கள் நாம் பார்க்கக்கூடாது என்பதையும் சொல்றாங்க. அந்த மனிதர்களுக்கு நான் ஒண்ணும் செய்ய முடியாது இன்னைக்கு, ஏன்னா இதெல்லாம் சொல்ல வேண்டியதுன்னா உலகத்தில் சொல்லிட்டேன் அப்படின்னு அதே போல சொல்லுவாங்க. அடுத்த ஒரு நபர் வருவார், அவர் கத்திக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு உயிரினத்தை அவர் கழுத்தில் தொங்கவிட்டுக் கொண்டு வருவார். அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார், யா ரசூலல்லாஹ் என்னை காப்பாத்துங்க அப்படின்னு. அப்பொழுது ரசூலுல்லாஹி சொல்றாங்க, காப்பாற்ற முடியாது, உலகத்தில் எல்லாத்தையும் சொல்லியாச்சு அப்படின்னு. கடைசியா ஒரு நபர் வருவாரு. எப்படியாக அந்த நபர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள், காற்றில் அசையும் துணிகளை தமது கழுத்தில் சுமந்து கொண்டு இருப்பாரு. இதற்கு பாரு யா ரசூலுல்லாஹ் என்னை காப்பாத்துங்க அப்படின்னு. அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, இல்ல நான் எல்லாம் சொல்றதெல்லாம் உலகத்திலே சொல்லியாச்சு, உங்களுக்கு இதனுடைய எதுவும் செய்ய முடியாது. மேலும் ஒரு நபர் வருவாரு, பொன்னையும் வெள்ளியையும்
தமது கருத்தில் சுமந்து கொண்டு வந்து கொண்டிருப்பார். அல்லாஹ்வின் தூதரே என்னை காப்பாற்றுங்கள் என்று கூறி அவையும் தேடி அதன் நிலையில் உங்களை யாரே நான் இப்படிதான் பார்க்க கூடாது வேண்டாம் என்பதாக சொல்லிவிட்டு, ஏனெனில் அப்பொழுது நான் என்னால் உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது, உனக்கு நான் சொல்ல வேண்டியதை உலகிலேயே சொல்லிவிட்டேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அப்ப இவர் எதிரில் இருந்தெல்லாம் லஞ்சமாக பெற்றுக் கொண்டாரோ, எதிரெல்லாம் கையாளர்கள் செய்து கொண்டாரோ, அந்த விஷயங்களில் இருந்து அல்லாஹ் தஆலா அது அனைத்தையும் தமனுடைய கருத்துகளில் தொங்கவிடப்பட்டு அது கத்திக்கொண்டும் சீறிக்கொண்டும் அதனுடைய வேலைகளை காட்டிக்கொண்டு வந்து கொண்டிருக்கும். தாங்க முடியாது. அப்ப வந்து கேப்பா யாரும் சொல்லா இத கருத்து இந்த வியாசி நீக்கிறது சொல்லுங்கன்னு சொல்ல ரசூலுல்லாஹி நாங்க ஒண்ணும் செய்ய முடியாது. நீ உன்னுடைய நிலைமை தான் அல்லாஹ்வுடைய விசாரணைகள் வந்து அவன் மாட்டிக்கொள்வான். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அபூ ஹமீத் அல்-சாதி ரலியல்லாஹு தஆலா அவங்க கூறுறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு ஜகாத் பணம் வசூல் செய்யறாங்க. இதை வசூல் செய்யறதுக்காக வேண்டி அல்-அஸ்அத் குலத்தாருக்கு ஒரு நபர் அனுப்பிக்கிறாங்க. பனு சுலைம் குலத்தாரின் ஜகாத்துல வசூல் செய்வதற்காக ஒரு நபர் அனுப்பி வைக்கிறாங்க. அவர் போராடி போயிட்டு வந்து இப்னுல் புத்ரியா என்று அழைக்கப்பட்டார். அவர் வந்து வசூல் செய்ய முடியவர். அவர் வந்து கொண்டு வந்து கொடுக்கிறாரு. இது உங்களுக்குரியது, இது எனக்குரியது, இது எனக்கு அன்பளிப்பா கிடைச்சது. அவர் கொடுக்கிறது என்ன செய்யறாரு, இந்த ஜகாத் பணம் இது உங்களுக்கு உள்ளது, இந்த வசூல் செய்வதற்காக ஒரு கமிஷன் ஒன்று கொடுத்துட்டு இருப்பாங்க சில இடங்கள்ல. அந்த கமிஷன் சொல்றாரு இது எனக்குரியது, இது எனக்கு அன்பளிப்பாக வந்தது அப்படின்னு 3 பங்குகளாக இவர் குறித்து காட்டாரு. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன போனாங்க, எந்திரிச்சாங்க, மிம்பரில் ஏறி நின்று பிரசங்கம் செய்தாங்க. அல்லாஹ்வை போட்டு புகழ்ந்து விட்டு நாம் அனுப்பும் அதிகாரியின் நிலை என்ன, அவர் பணியை முடித்து திரும்பி வந்து இது உங்களுக்குரியது, இது என்ன எனக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டது என்று கூறுகின்றார். அவர் மட்டும் தன் தந்தையின் வீட்டிலேயோ அல்லது தாயின் வீட்டிலேயோ உட்கார்ந்து கொண்டு தமது அன்பளிப்பு வழங்கப்படுகிறதா இல்லையா என்று பார்க்கப்பட்டுமே. முஹம்மதின் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது ஆணையாக உங்களில் யாரேனும் அந்த ஒரு சொத்துக்களில் முறைகேடாக எதையேனும் பெற்றால் மறுமை நாளில் அதை தமது கழுத்தில் சுமந்து கொண்டு வருவார் என்று ரசூலுல்லாஹி என்கிறார். அது எப்படியா இருந்தது, நீ எதை பெற்றுக்கணும் அன்பளிப்பாக பெற்றுக் கொள்கின்றீர்களோ அதையெல்லாம் கழுத்தில் நாளைக்கு போட்டு மொத்தமா சுமந்து நீங்க வருவீங்க. யாருக்குங்க இந்த வசூல் செய்யறவங்களுக்கு சொல்லுவாங்க, இல்லைங்க நீங்க வேலையை நல்லபடியா முடிச்சு கொடுத்துறீங்க, அதுக்காக வேண்டி ஒரு எங்களுடைய சிறிய ஒரு அன்பளிப்பு. அவர் அந்த அதிகாரத்தில் இருக்கிறதுனால தானே நீ இந்த அன்பளிப்புகள் கொடுக்கிற. அதிகாரத்தில் இல்ல, அந்த பொறுப்புகள் இல்ல, அவர் அந்த செயல்படுத்தக்கூடிய இடங்களில் இல்லை என்றால் நீ அந்த அன்பளிப்பு கொடுக்க மாட்ட. அப்ப இந்த அன்பளிப்பு என்பது ஒரு லஞ்சம் தான், ஒரு அதுவும் தவறான ஒன்றுதான் என்பதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 இடத்தில் சுட்டி காட்டுகின்றார்கள். அது ஒட்டகமாக இருந்தால் கனைத்துக் கொண்டிருக்கும், மாடாகவோ ஆடாகவோ இருந்தால் அது கத்திக் கொண்டிருக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அன்பளிப்பு பெறுவது அல்லது அதில் மோசடி செய்வது, இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றது. இது பெரும் பாவமாக, பெரும் குற்றமாக தண்டனைக்குரியதாக இருக்குது. அதனாலதான் நம்ம இந்திய நாட்டில் வந்து ஒரு பழக்கம் இருக்குது, ஒரு அரசியலுடைய சட்டங்கள்ல அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அமைச்சர்களாகவோ அல்லது எதிராக இருக்கக்கூடியவர்கள் பிஎம்ஆக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு பொது விழாக்களில் அன்பளிப்பாக கொடுக்கக்கூடியது அது அரசுடைய தகவலாக தரணும். ஒரு விலை மதிக்கக்கூடிய அவருடைய பொருள்களை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பொருளை அவர் வச்சுக்கொள்ள முடியாது, அது அரசுடைய கதாநாயகம் தரணும்.
அங்கதான் சேர்க்கப்படணும் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா அதெல்லாம் மறைச்சிடுறாங்க. அதான் உண்மை. அதெல்லாம் மறைச்சிட்டு இந்த ஆட்டையை போட ஆரம்பிச்சாங்க. அப்ப இந்த அன்பளிப்புகளை பெறுவதும் கூடாது என்பதுதான் இந்த ஹதீசுகள் நம்மளுக்கு உணர்த்தி காட்டுகின்றது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளைந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லவல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹத்தாவுடன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திஹி வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு